நீட் முதுகலை தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஆண்டன். தற்போது நீட் முதுகலை தேர்வு தள்ளி வைக்க கோரிய மனுக்களானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. ஆகஸ்ட் 11 இந்த நீட் முதுகலை தேர்வானது நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நீட் இளங்கலை தேர்வானது ஏற்கனவே நடைபெற்றிருந்தது மே 5 அந்த தேர்விலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அந்த தேர்வை ரத்து செய்ய கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உறுதிபட ஒரு தீர்ப்பினை கொடுத்துவிட்டது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நீட் முதுகலை தேர்வை தற்பொழுது ஆகஸ்ட் 11 நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அந்த தேர்வினை ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறிதான் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. என்றால் தேர்வு மையங்கள் ஒதுக்குவதில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததாகவும், அதாவது வடமாநில மாணவர்கள் சிலருக்கு தென் மாநிலங்களில் தேர்வு மையமும், அதே போல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வட மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதாக மாணவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டானது இருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் சென்று தேர்வு எழுதுவது என்பது கடினமாக இருக்கும் என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த நீட் முதுகலை தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் சற்று முன்னர் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது நீதிபதிகள் அதை கேள்வி எழுப்பினார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென ஒரு சிலர் இது போன்ற தேர்வுகளை ஒத்திவைக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கின்றனர். நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு தேர்வினை மாணவர்கள் இதற்கான தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று ஒரு சிலருக்காக, மாணவர்களுக்காக இத்தேர்வினை ஒத்திவைக்க முடியுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. எத்தனை மாணவர்கள் இந்த தேர்வினை எழுத இருக்கின்றார்கள் என உச்சநீதிமன்றம் மனுதாரர்களிடம் கேள்வி எழுப்பியது. அதற்கு 2 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் எத்தனை மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள் என்று கூறப்பட்டது. 5 மாணவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்வதாக கூறப்பட்டது. 5 மாணவர்களுக்காக 2 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வினை மாற்றி அமைக்க முடியுமா, அதற்காக ஒரு தேர்வினை ஒத்திவைக்க முடியுமா என உச்சநீதிமன்றம் மனுதாரர்களிடம் கேள்வி எழுப்பியது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்வினை ஒத்திவைக்க இயலாது, முடியாது. 2 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வினை தற்பொழுது திடீரென ஒத்திவைக்க கோருவது என்பது ஏற்புடையதல்ல. மாணவர்கள் இந்த தேர்வினை எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது கூறியிருக்கின்றது. இதுபோன்ற பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளில் திடீரென ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைகளின் அடிப்படையில் இதுபோன்ற தேர்வுகளானது நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் திடீரென இதுபோன்ற தேர்வுகளை ஒத்திவைக்க கோருவது ஏற்புடையது அல்ல என உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஆகஸ்ட் 11 நடைபெற இருக்கின்ற நீட் தேர்வினை ஒத்திவைக்க கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.